எப்பா கடவுளே என்ன வெயிலா இருக்கு. சை, அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தண்ணி தொட்டிலே உள்ளே கடந்துக்கலாம் போல. அப்ப கூட உடம்பெல்லாம் எரியுதுப்பா, அப்படி ஒரு வெயில். ஐயோ ஐயோ, இவளுங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை மழை பெய்யுதுன்னா ஒரே மழை பெய்யுது, மழையா போகுது, வெள்ளமா போகுது, வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஒரு துணி துவைச்சா காய மாட்டேங்குன்னு ஒரே மழையை போட்டு திட்ட வேண்டியது. இப்படி வெயில் அடிச்சா இப்படி வெயில் அடிக்கி, அப்படி வெயில் அடிக்கி, சூடு இருக்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு வெயில போட்டு திட்ட வேண்டியது. இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஒழுங்கா சொல்லுங்கடி, உங்களுக்கு வெயில் அடிக்கணுமா இல்ல மழை அடிக்கணுமா? ஒண்ணுமே சொல்லாம லூசுத்தனமால பேசிட்டு அடக்கியே. அட போடி, ஓவரா உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சுன்னா வேற ஏன் இப்படி வெயில் அடிக்கும் வெயில தான் திட்ட முடியும். அதே மாதிரி ஓவரா குளிர்ந்துச்சுன்னா வேற மழையை தான் திட்ட முடியும். வேற அதுக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரியா பிடிச்சு திட்ட முடியும், இல்லைன்னா புருஷனை பிடிச்சு திட்ட முடியுமா? ஆமா, பிடிச்சு திட்ட வேண்டியது தானே. அப்பதான் உன்ன உன் புருஷன் நல்லா சமுட்டுவான், நல்லா அடி வாங்கிட்டு வர முடியும். ஆமா, உனக்கு நான் என் புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கணும். எப்பா சீக்கிரம் நடங்கப்பா, சீக்கிரம் வீட்டை பார்த்து போவோம். ஏ குந்தாணி, சீக்கிரம் வா. செல்லத்தாய் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் நின்னா அவ்வளவுதான். எக்கோ, ஏ செல்லத்தாய்க்கோ, நீங்க அலாரமாக்கோ, உங்களை அலாரம்னு சின்ன பொண்ணு கலாய்க்கிறா. ஆமா, அவளுக்கு ஒரு வேலையே இல்லை, என்னன்னே சொல்லிட்டு போட்டோம். நீங்க நின்று கதை உடனே விடுங்க, நான் கிளம்பிட்டே இருக்கேன். என்ன அங்க ஏதோ தோட்டம் போட்ட மாதிரி இருக்க? என்னடி ஆச்சு இவளுக்கு இவ்வளவு வேகமா ஓடி அங்க எதையோ திருட்டுத்தனமா பாத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு? அதாங்க எனக்கும் தெரியல. ஏன் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தா, அப்படி உயிர் போட மாதிரி ஓடுனா, அங்க பார்த்தா சும்மா நின்று பாத்துட்டு என்னத்த குறுக்குறன்னு பாக்கான்னு தெரியலையே. ஐயே, பாம்பு கிம்பு வந்துட்டு பயமா இருக்கே. அட போங்க, கந்த வெயிலுக்கு எங்க பாம்பெல்லாம் வரப்போகுது. ஏ குந்தாணி, எப்பா இங்க இருந்து எட்டி பார்த்தாலும் எவ்வளவு சோளம் கண்ணுக்கு தெரியுது. சோளம் விளைச்சல் நிறைய கிடக்கு போலயே, நல்ல பெரிய தோட்டமா தான் இருக்கு. உள்ள பூந்துற வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, அங்க சோளம் விளைஞ்சு கிடக்கடி, அந்த தோட்டத்துல நிறைய கிடக்கு பாத்துக்க. போய் உள்ள போய் பறிச்சுட்டு வருவோமா? ஏ ஒத்தரம் செய்யதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்கா வீட்டை பார்த்து போவண்டி. என்ன வெயில் அடிக்குது, வெயில் அங்க என்னத போய் பறிக்க? யார் தோட்டமோ என்ன ஏதோ தெரியல, வேற மாட்டிக்கிட்டோன்னா அதுவும் பிரச்சனை தான். வாங்க வீட்டை பார்த்து போவோம். என்னடி சொல்ற? தோட்டமா? நல்லா பெரிய தோட்டமா இருக்கும். போவமாடி, சோளம் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா பறிச்சு சுட்டுதுன்னா நல்லா இருக்கும் பாத்துக்க. வா சின்ன பொண்ணு, நம்ம போய் பறிப்போம். ஏடி நான்லாம் வரலடி, நீங்கன்னா போங்கன்னா போங்க. ஏ செல்லத்தாய்க்கோ, என்னடி நான் உங்க கூட வந்துட்டு வேற தோட்டத்துக்காரி வந்தானே என்னால ஓட எனக்கு தெம்புல பத்துக்க. ஏ செல்லத்தாய்க்கா, நீங்க தோட்டத்துக்குள்ள வராண்டா. நீங்க பேசாம வெளியே நின்று பாருங்க, ஆள்கில யாரா வராங்களா இல்ல என்ன ஏதுன்னு பாருங்க. நாங்க உள்ள நானும் குந்தாணி ஏறி உழுந்து பறிக்கும். சரியா? நீங்க வெளியே ஆள் வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அட ஏன்டி இப்படி பண்றீங்க? இந்த வேகாத வெயில்ல நின்னு நான் உங்களுக்கு வேற பார்க்கணுமாக்கும்? என்னக்கா, அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தடி நிழல் கிட்ட நில்லுங்க. இந்த சைடு ஏதாவது ஆள் வந்தா மட்டும் ஏதாவது ஒரு குரல் கொடுங்க. அப்படியே சொல்ற? எனக்கும் திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு சோளனோன்னு. சரி போங்கடி, நான் இங்க நின்னு குரல் கொடுக்கேன். எக்கோ மறந்துடாதீங்க, ஆள்கள் வந்தாங்கன்னா குரலை கொடுத்துட்டு போங்க. சரியா? வேற பயத்துல நீங்க அந்தால பேராதீங்க, நாங்க மாட்டிக்கிடுவோம். வேற எங்களை பிடிச்சு கட்டி கூட வச்சு விட்டுருவாளுவே. பாச்சின கூட போவோம். இவ்வளவு வேற நம்மள காவலுக்கு உட்கார வச்சுட்டு பேருவாளுவோ போல. சரி என்னத்த பண்ணி தொலைக்க. சரி இருப்போம். திங்க வேற ஆசையா இருக்கு, சுட்டுக்கிட்டு தந்தாளுங்கன்னா ஒரு 2-3 தின்னுக்கலாம். அடியே கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு வாங்கடி. பாத்தியா இந்த குண்டு செல்லத்தாயே? முதல்ல வேண்டாம், தோட்டத்துக்குள்ள உள்ளாண்டாம், சண்டெல்லாம் வந்தா எனக்கு தெரியாது, அது இதுன்னு சீனா போட்டா பத்துக்க. இப்ப நிறைய பறிச்சுட்டு வாங்கலாம். இவ்வளவு வெளியே காவலுக்கு தானே உட்கார விட்டுருக்கு, வெயில கிடந்து நம்மள போய் பறிக்கணும். இவளுக்கு நிறைய கொடுக்கணுமா? நிறையா. சரி வா சின்ன பொண்ணு, பாத்துக்கலாம். நம்ம இந்த மரத்தடியில உட்காந்துக்கிட வேண்டியதுதான். இந்த காத்துக்கு நல்லா இருக்கு, அவளுங்க வர்ற வரையில உட்காந்து கிடப்போம். ஏ எப்பா, எவ்வளோ சோளம் என்ன நிறைய கிடக்கு பாரு. ஏ சின்ன பொண்ணு, அவ்வளத்தையும் பறிச்சிருவோமாடி? எதுக்கு? தோட்டத்துக்காரங்க வந்து நம்மள கொல்றதுக்கா? நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சுக்கிடுவோண்டி. ஒரே இடத்துல அவளத்தையும் பாயாத, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு அப்படியே மேலாட்டாப்புல எடுத்து எடுத்து விடு. ஏ சின்ன பொண்ணு, இது அவளத்தையும் பறிச்சு வித்தா எப்படி இருக்கும்? ஏ குந்தாணி, நம்ம 2 பேருக்கும் தர்மடி விழுந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, தெரியுதுல்ல, மூடிட்டு ஒரு 10 சோளம் 15 சோளத்தை பறி. வேற என்ன போதும். சரி சின்ன பொண்ணு. பேசாம குந்தாணி சொன்ன மாதிரி அவ்வளத்தையும் பறிச்சு வித்துடலாமோ? ஐயோ வேண்டாம்ப்பா, ஆல்ரெடி தர்பூசணி கால் எடுத்து ஆளுக்கு 500 சேர்ந்து மொத்தமா புடிங்கிட்டாளுவே. இதுக்கும் அந்த ஆளை புடிங்கிற போறாளுவே. எம்மா வேண்டாம், நம்மளுக்கு திங்குறதுக்கு மட்டும் பறிச்சுட்டு இடத்த காலி பண்ணிடுவோம்ப்பா. ஏ குந்தாணி, சீக்கிரம் பறிடி, கை கட்டுறதெல்லாம். சரி சின்ன பொண்ணு, இந்த பறிச்சுட்டு தான் இருக்கேன். சே எவ்வளோ காய்ச்சிருக்கு, இது அவளத்தையும் வித்தா நல்ல காசு கிடைக்கும். ஏ குந்தாணி, எத்தனை பறிச்சிருக்கா? ஒரு 15 போல பறிச்சா போதும்டி, கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளியே பறி. எங்கடினா ஒண்ணு தாண்டி பறிச்சிருக்கேன். அடச்சை குந்தாணி கழுத, நானே ஒரு 4-5 கிட்ட பறிச்சுட்டே, இவன் 1 தான் பறிச்சிருக்கலாம். மினிக்கிட்டே இரு. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, இந்த சோளம் எவ்வளவு சோளம் காய்ச்சி கிடக்கு. அதாவது பார்த்த உடனே ஆசையா இருக்கு, அவளத்தையும் பறிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பறிக்க கஷ்டமா இருக்கு பாத்துக்க. ஆமா ஆமா, இவளுக்கு பறிக்க கஷ்டமா இருக்கும், திங்க மட்டும் கஷ்டமா இருக்காது. அட போடி, பறிக்கிறேன்டி, சும்மா கடந்து கத்திட்டு கிடக்காத. என்ன சோளம் பறிக்க போறேன்னு போனாலுமே என்ன ஆளக்கான 1/2 மணி நேரம் ஆயிட்டு. இந்த மரத்தடி காத்துக்கு நம்மளுக்கு உறக்கமெல்லாம் வருது. சரி நம்ம உறங்குவோம். வேற எவ்வளவு நேரம் தான் இவ்வளவு வருவாள் காத்து கிடக்க. கொஞ்ச நேரம் தூங்குவோம், வந்தா எழுப்புவாளுவே.
ஐயே ஏதோ நெளிஞ்சமா இல்ல இருக்கு, இது என்னது? ஐயோ அம்மா பாம்பு! என்னடி சொல்ற? பாம்பா? ஏன் குந்தாணி இறங்கி தொலைடி, ஓடுவோம். சின்ன பொண்ணு எனக்கு பயமா இருக்குடி, நீ என்ன தூக்கிட்டே ஓடி போயிரு. எடு செருப்பு நாய், இறங்கி தொலைடி, அப்பதான் நீ ஓட முடியும். சின்ன பொண்ணு எனக்கு பயமா இருக்குடி, நான் இறங்க மாட்டேன்டி. ஐயோ இந்த குந்தாணி இந்த கணக்குறாளே, இவ்வளவு தூக்கிட்டு நான் எப்படி ஓடுவேன்? சோளமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், உயிர் மிஞ்சினா போதும். குந்தாணி ஒண்ணு தூக்கி தொலைய முடியலடி, இறங்கி தொலை. ஐயோ இந்த குந்தாணி வேற இறங்கி தொலைய மாட்டேங்கால. ஐயோ பாம்பு கீம்பு வந்து கொத்திர போதுடி. சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் இரு, அது பாம்பு இல்லடி, ஏதோ எலி போலடி, அந்த ஓடுதுடி. அட சேனமாடு சும்மா இருக்க, என்ன நோண்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு, இறங்கி தொலை. நெட்டச்சி என்ன எதுக்கு கீழே போட்ட? குந்தாணி எனக்கு வாயில நல்லா வந்துற போது பாத்துக்க. எலி வந்ததுக்கு பாம்பு பாம்புன்னு கத்தி இப்படி அலற விட்டுட்டா போய் தொலை. உன் கூட சோளம் திருட வந்தே பத்தியே என்ன சொல்லணும்? சின்ன பொண்ணு பாம்பு மாதிரி தான் நெளிஞ்சிட்டே போச்சுடி, நான் பாம்பு நினைச்சு பயந்துட்டேன்டி. ஆமா ஆமா, நீ பயந்தது இல்லாம என்ன ஏன்டி பயம் காட்டி விட்டு தொலைகிறா? சரி நிம்மதியா ஒரு சோளம் பறிக்க விடுறியா? சரிடி கொஞ்சம் தூக்கி விடுடி, சீக்கிரம் சோளத்தை பறிப்பான். பாரு பறிச்சு 2 சோளத்தையும் கீழே போட்டேன். தூக்கல முடியாது, அதனால போய் தொலை. நான் எனக்கு மட்டும் ஒரு 3-4 சோளத்தை பறிச்சுட்டு இடத்த காலி பண்ண போறேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நம்ம சேர்ந்து தானே வந்தோம். சை செனமாடு சரியான கோட்டைக்காரி எல்லாம் கூட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. என்ன எல்லா நாளும் நம்ம தான் இவளை திட்டுவோம், இன்னைக்கு வா சான்ஸ் கிடைச்சிட்டு அந்த போடு போடுறா நம்மள. எழுந்து தொலை, சீக்கிரம் பறிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவோம். தோட்டத்துக்காரங்க எப்ப வருவாங்கன்னே தெரியல. இந்த எழுந்துறேன் சின்ன பொண்ணு. ஐயே அந்த சின்ன பொண்ணு வேற முறைச்சிட்டே இருக்காள. சை எலிய போய் பாம்பு நினைச்சு நானே இப்படி பயந்துட்டேன்ப்பா, ஒரே அசிங்கமா போச்சு. நம்மகிட்ட சரசம் பண்ணணும் தானே வாராளுவ. குந்தாணி சீக்கிரம் பறி, இடத்த காலி பண்ணுவோம். இந்த வரேன் சின்ன பொண்ணு, இந்த பறிச்சுட்டே போவோம். சின்ன பொண்ணு என்ன ஏடி இப்படி செடியெல்லாம் நெருக்கமா இருக்கே, உள்ள பாம்பு கீம்பு இருக்குமோ? எடு செருப்ப நாயே, உனக்கு இவ்வளவு திட்டி உனக்கு அறிவே இல்லல்ல. திரும்ப உள்ள பாம்பு கீம்பு இருக்குமோ என்கிட்ட வந்து கேக்கா? இல்லடி எலிலாம் இருக்குல்ல, அப்ப ஒருவேளை பாம்பு இருக்குமோட்டு தான் கேட்டேன் பாத்துக்க. இப்படியே லூசுத்தனமா பேசிருந்தானே வாய் கிழிச்சு போட பாத்துக்க. குந்தாணி போய் உள்ள கொழுப்ப பாரு. சரி சின்ன பொண்ணு கோவப்படாத, வா போவோம். போவோம் கீழே 2 சோளம் கிடக்க பாரு, அதை எடு ஃபர்ஸ்ட். வேற அது வந்து உங்க தாத்தனை வந்து எடுப்பான். இந்தா எடுக்கிறேன் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ரொம்ப சூடா இருக்கா போல. எப்பா பேசாம வாயை மூட்டு போயிரணும், இல்ல ஒரே போற வர திட்டிட்டே தான் இருப்பா. வா போவோம், நேரம் ஆயிட்டு. எப்பா ஓவரா தான்ப்பா பண்றாளுங்க. ஏதோ எலிய பார்த்துட்டு பாம்புன்னுட்டே அதுக்கு ஓவரா பிகு பண்ணிட்டு திரியறா. இவன் ஒரு நாள் இப்படி பண்ணே மாட்டாள்ல. பரவாயில்ல சோளம் நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனவொன்னே நல்லா சுட்டு உப்பு மசாலாலாம் போட்டு நல்லா திங்கணும். குந்தாணி காவல் காக்குற ஆளை பத்தியே அங்க பாரு, எப்படி கொரட்டு விட்டு உறங்கிட்டு கிடக்கு பாரு. அட ஆமா சின்ன பொண்ணு, இவள காவல் காக்க விட்டதுக்கு நம்மளுக்கு தேவைதான் பாத்துக்க. தோட்டத்துக்காரங்க வந்தா கூட ஆள் அப்படியே உறங்கிட்டே இருக்கும், நம்மள கட்டி வச்சு அடிக்கதான் செய்வானுங்க வேற. ஆமா நீ என்னடானா பாம்புன்னு அங்க போய் சரசம் பண்ணா, இது என்னடானா இங்க இருந்து உறங்கிட்டு கிடக்கு. விலங்க உங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் தான் கடைசியில கஷ்டப்படணும். சிரிப்பா இருக்குடி செல்லத்தாக்காவை பார்த்தா, எப்படி உறங்குது பாரு தலையை தொங்க போட்டு. செல்லத்தாய்க்கா ஐயே நம்ம கூப்பிடுறது கூட கேட்கலையே, அந்த அளவுக்கு உறக்கும் போல. செல்லத்தாய்க்கா எவடி அவ தூங்கும் போது வந்து செல்லத்தாய் நொல்லத்தாயின்ட்டு. எக்கோ வாங்கடி வந்துட்டீங்களா? நாங்க வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, நீங்க என்ன காவ காக்குறேன்னு சொல்லிட்டு கடந்து உறங்கிட்டு கிடக்கியே? அதுவாடி இந்த மரத்தடி காத்துக்கு நல்லா தூக்கம் வந்து பாத்துக்க. இப்ப நான் ஒரு கண்ணை சந்துட்டே ஒரு 10 நிமிஷம். ஆமா யாருக்கு தெரியும் இப்போ உறங்கினீங்களோ இல்லன்னா நாங்க போனதுல இருந்து உறங்கிட்டு தான் இருந்தியலோ. சரி விடுங்கடி, அதான் யாரும் வரல, பறிச்சு வந்துட்டீங்களா, போவோமா? ஆமா உங்க வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுல, வேற அப்படிதான் சொல்லுவிய. உங்களுக்கு என்ன மாட்டினா நாங்க தானே தர்மடி வாங்கணும். சரி வாங்கடி, கிடந்து கத்திட்டு கிடக்காதீ, வாங்க போவோம். சரி சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போய் சுட்டு தும்போம். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் விஜய், ஹாய் அருண், ஹாய் ஆகாஷ், ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் சிவா, ஹாய் கார்த்திகா, ஹாய் ரூபா, ஹாய் சாய்கரிணி, ஹாய் கண்ணன், ஹாய் கற்பகம், ஹாய் தேஜா, ஹாய் தீபிகா, ஹாய் தனுஷ் குரு, ஹாய் சந்திரா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.